குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா 120 ஆண்டு காலம் நம்ம இளமையாவே இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஒரு மனிதனுக்கு இளமையை குறைக்கிற விஷயம் எதுன்னா கோபம் தான். இது எதுல தெரியும்னா, அநாகத சக்கரம் வீக்கா இருக்கவங்க சுறுசுறுப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி துருன்னு அப்படியே ஓடுவாங்க. இருதயம் மற்றும் நுரையீரலினுடைய கட்டுப்பாட்டிலும் இரத்த நாளங்களை கட்டுப்படுத்தியும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. பொதுவா இவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இளமையாகத்தாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய இருதயம், நுரையீரல், இரத்த நாளங்கள் அத்தனையிலும் இந்த பிராணசக்தி போய் விழுது. பிராணன் சக்தி போய் அதிகமாக அவங்க 60 வயதானாலும் 20 மனநிலையில் இருப்பார். குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா 120 ஆண்டு காலம் நம்ம இளமையாவே இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். 120 வருஷம் நம்ம உயிரோட இருப்போமான்னு தெரியல. ஏன்னா எத்தனையோ தாத்தா பாட்டிகள் 120 வருஷம் இருந்திருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இருக்கணும், நல்ல ஸ்ட்ராங்கா இளமையா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னா 6 ஆதார சக்கரங்கள் இருக்கிறது. இந்த 6 ஆதார சக்கரங்கள் கடந்ததற்கு பிறகு 7வது சக்கரமாக சகசிரார சக்கரம் இருக்கிறது அப்படின்றத நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்த்தோம்னா, இளமையை தரக்கூடிய சக்கரம் எதுன்னு நம்ம கவனித்து பார்த்தோம்னா அதற்கு பெயர் தான் அநாகத சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அநாகத சக்கரத்தை தான் ஹார்ட் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய நிறம் நம்ம கவனித்து பார்த்தோம்னா பச்சை நிறம் என்பது இந்த அநாகத சக்கரத்தினுடைய நிறம். இது பார்த்தீங்கன்னா இருதயம் மற்றும் நுரையீரலினுடைய கட்டுப்பாட்டிலும் இரத்த நாளங்களை கட்டுப்படுத்தியும் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. பொதுவாக இந்த அநாகத சக்கரம் சரியாக இயங்குபவர்கள் அனைவருமே வாழ்க்கையில் இளமையாக இருப்பவர்கள். அப்போ இந்த அநாகத சக்கரம் சரியாக இயங்கணும் அப்படின்னா அவர்களிடத்தில் அன்பை எதிர்பாராமல் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். அநாகத சக்கரம் யாருக்கு தெரியுமா நல்லா இருக்கும்? ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாருன்னா அந்த மகிழ்ச்சியில தன்னையும் இணைத்து கொள்பவர்கள் அனைவருமே அநாகத சக்கரம் பாசிட்டிவா இருக்கிறவங்க தான். இந்த தோல் சுருக்கமே வராதவங்க அத்தனை பேருமே அநாகத சக்கரத்தினுடைய பாசிட்டிவ் பர்சன். அப்போ இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகணும்னா நம்மளுடைய நுரையீரல் ஓப்பன் ஆகணும். நுரையீரல் ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுடைய இருதய இரத்த நாளங்கள் அத்தனையும் என்ன ஆகுதுன்னா முழுமையா என்ன ஆகுதுன்னா 72,000 நாடி நரம்புகளையும் அது என்ன பண்ணுதுன்னா சரி பண்ணுதான். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, மூக்கின் வழியாக ஆழ்ந்த நிதான மூச்சின் வாயிலாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுமா. இப்போ நம்ம எல்லாருமே பேசுறதுலேயே நமக்கு எந்த அளவுக்கு அநாகத சக்கரம் வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு நிதானமான மூச்சு இருக்கிறதோ அவர் நிதானமாக யோசித்து பேசுவார். பேசின உடனே கண்ட்ரோல் இல்லாமல் கடன்னு கோபத்தில் பேசுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் அநாகத சக்கரத்தினுடைய மிகப்பெரிய வீக்னஸ் பர்சன். அப்போ ஒரு மனிதனுக்கு இளமையை குறைக்கிற விஷயம் எதுன்னா கோபம் தான். இது எதுல தெரியும்னா, அநாகத சக்கரம் வீக்கா இருக்கவங்க சுறுசுறுப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது, ஒரு மாதிரி துருன்னு அப்படியே ஓடுவாங்க. அது எதுக்கு ஓடுறாங்கன்னு நமக்கே தெரியாது. பேச்சில் ஒரு படபடப்பு இருக்கும். அந்த கேட்கும் திறன், கவனிக்கும் திறன் ரொம்ப என்னவா இருக்கும்னா குறைவாக இருக்கும். இது எல்லாமே அநாகத சக்கரம் ரொம்ப வீக்கா இருக்கவங்களினுடைய பலன்கள். இன்னும் ஒன்று, இந்த ஸ்பரிசத்தில் தொடு உணர்வு அப்படின்ற ஒரு விஷயமே என்ன பண்ணாதுன்னா அவங்களுக்கு இருக்காது. மறுத்து போச்சு மனசுன்னு சொல்லுவோம் தெரியுமா? உதாரணமாக காதல் தோல்வி.
இந்த காதலை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா புத பகவான்மா. இவருடைய நிறம் பச்சைன்னு நமக்கு தெரியும். இப்போ அநாகத சக்கரம் வந்து ரொம்ப வீக் ஆகிறது பேர் தான் காதல் தோல்வி. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, கையை கிழிச்சுப்பாங்க. கையை கிழிக்கும் பொழுது அவங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. ஒரு விரக்தியின் போது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்துக்கிட்டாலும் அந்த உடம்பு அதை என்ன பண்ணிக்கும்னா அக்செப்ட் பண்ணிக்கும். அந்த டைமில் இந்த அநாகத சக்கரம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் இந்த அடிக்கடி தற்கொலை உணர்வு தோன்றுகிறதோ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் முதுமை அடையக்கூடிய தோற்றத்தை பெறுபவர்கள் ஆவார்கள். அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நாடி நரம்புகள் அத்தனையிலையுமே அநாகத சக்கரத்தினுடைய தொடர்பு இருக்கிறது. இந்த சுவாசத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும்னா அந்த சுவாசத்தின் வழியாக நல்ல ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணணும்னா பரவுதான். அதன் மூலமாக என்ன ஆகிறது அப்படின்னா இளமையாக இருக்கலாமா. இதற்கு பெயர் தான் பிராணன் அப்படின்னு சொல்றது. இந்த பிராணன் நல்லபடியா வேலை செய்யணும்னா அபானன் நம்ம உடம்பை விட்டு விலகணுமா. அப்போ யாருக்கு பிராணன் நன்றாக வேலை செய்யும் என்றால் மூச்சு பயிற்சி செய்பவர்களுக்கு வேலை செய்யும். அதற்கு பேர் தான் பிராணாயாமம் அப்படின்னு பெயர். அப்போ ஒரு மூச்சை நிலையாக உள்ளிழுத்து ஒரு மூச்சை நிலையாக யாரு வெளியிடுகிறார்களோ இவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் இளமையாகத்தாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய இருதயம், நுரையீரல், இரத்த நாளங்கள் அத்தனையிலும் இந்த பிராணசக்தி போய் விழுது. பிராணன் சக்தி போய் அதிகமாக அதிகமாக அவங்க 60 வயதானாலும் 20 மனநிலையில் இருப்பார்கள். இந்த பிராண சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் எது தெரியுமா? பச்சை கலர்ல அநாகத சக்கரம்னு சொன்னா இந்த பச்சை நிறத்துல தொடர்புடைய அத்தனை உணவுகளுமே பிராண சக்தியை அதிகப்படுத்துறது தான். இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே. அப்ப நீங்க நல்லா கவனித்து பாருங்க, பச்சை நிற காய்கறிகள் நிறைய சாப்பிட்டா இளமையா இருக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா? நெல்லிக்காய் அதே மாதிரியே இருக்கா? அவகோடோ அதே மாதிரியா இருக்கா? வெள்ளரிக்காய் அதே மாதிரியே இருக்கா? அப்போ இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இளமையை அதிகரிக்கக்கூடிய உணவுகள். அப்ப யார் ஒருவர் ஒரு நாளைக்கு தன்னுடைய உணவுல 40% காய்கறிகளை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ரத்தோட்டம் அவ்வளவு சீரா இருக்குமா. அதை தாண்டி விட்டமின் சி அப்படின்னு ஒரு உணவு முறை இருக்கிறது. இந்த விட்டமின் சி என்ன சொல்றாங்கன்னா இரும்பு சத்து உறிஞ்சுவதற்கு உள்ள விட்டமின் அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் சி வந்து நம்மளுடைய ரத்தத்தை ரொம்ப லேசாக்கிடும். அந்த லேசாக்கும் பொழுது நம்மளுடைய செரிமானத்திறன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது நமக்கு உடனடியாகவே பாடியை வந்து அப்சர்வ் பண்ணும். அப்போ எப்போ எல்லாம் நம்ம பச்சை நிறத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்போ எல்லாம் நம்ம வந்து விட்டமின் சி சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும். அதற்கு பேர் தான் கொய்யா, அதற்கு பேர் தான் நெல்லி. இதை சாப்பிட்டா 100 ஆண்டுகள் நாம் வந்து என்ன பண்ணலாம், சிறப்பாக வாழலாம். கூட பிராணாயாம பயிற்சி. இன்னும் ஒன்று, அறிவியல் பூர்வமாக யார் நல்லா ரன்னிங் ஓடுறாங்களோ அவங்க வந்து நிறைய ஆண்டுகள் வந்து சிறப்பாக இருந்ததாக அறிவியல் வந்து ஒத்துக்கொள்ளுது. இந்த அறிவியலில் பார்த்தோம்னா ஓடும் பொழுது அந்த மூக்கின் வழியாக அந்த சுவாசத்தை, அத்லட்ஸோடைய ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் வேற மாதிரி இருக்கும். அதை வந்து யார் அதிகமாக கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்க சிறப்பாக வாழுறாங்க. அப்போ நம்ம அதுக்காக ஓட வேண்டாம், அது அவங்களுடைய வாழ்வியல் முறை. நான் சொல்ல வர்றது என்னன்னா பிராணாயாம மூச்சு பயிற்சி பண்ணினாலே நம்ம இளமையாக வாழலாம். கூட இந்த அநாகத சக்கரத்திற்குரிய உணவுப் பொருளை இயக்கினாலே இன்னும் சிறப்பாக வாழலாம். இந்த மூச்சு நம்ம கரெக்டாக அடி வயிற்றிலிருந்து சுவாசிக்கலைன்னா நம்ம உணர்வு மறுத்து போயிடுமாமா. யாருக்கெல்லாம் கோபம் இருக்கிறதோ இவர்கள் எல்லாருமே ரொம்ப அவசரப்படுவாங்களாம். அவசரப்படுறதுனால இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுன்றதே இந்த உடம்புக்கு தானே. ஒரு சாப்பாடு நல்ல சுவையாக மென்று பொறுமையாக குழைத்து சாப்பிடணும், அது இருக்காது. ஒரு அன்பு, அதை பொறுமையாக பகிர்ந்து நீண்ட காலம் பழகி முடிவெடுக்கணும், இருக்காது. எல்லா முடிவும் அவசரமா எடுக்கிற மாதிரி. இது எல்லாம் அநாகத சக்கரத்தினுடைய வீக்னஸ். அப்போ இந்த அநாகத சக்கரம் வந்து சரியாக நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு பெயர் தனுராசனம்னு ஒரு ஆசனம் இருக்கிறது. இந்த தனுராசனத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பா 120 வருஷம் வரையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இளமையாக சூப்பரா வாழலாம். ஒரே லாஜிக் சொல்லணும்னா பச்சை காய்கறிகள், தேன், யோகாசனம், பிராணாயாமம், இதை மட்டும் பண்ணி பாருங்க, இளமையாக இருக்கலாம். அதை தாண்டிய மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேம்மா, இந்த பிராணசக்தி எங்கே அதிகமாக உருவாகிறது அப்படின்னா கணவன் மனைவியினுடைய தாம்பத்தியத்தில்.
தாம்பத்தியம் அப்படின்றத நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஒரு விதத்துல தவறாக நினைக்கிறோம். அது குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. முதுமை கடக்கும் பொழுதும் அது என்ன பண்ணுதுன்னா ஞான மார்க்கத்துல போறதால தவறாக தெரிகிறது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யூன்யமான தாம்பத்தியம் என்றைக்குமே இளமையாக வாழ வைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணினாலே வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பாங்க. ரொம்ப சிறப்பு. ஏன்னா இளமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் இளமையா இருக்கணும்னா எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு 4 நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வாஸ்து ரீதியாகவும் அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் நேர்ல சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்ல, குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பேசிக் ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைன் வகுப்பு வர மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கு. இந்த வகுப்பையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆன்லைன் மூலமாகவே வாஸ்துவோட பேசிக்கான ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கும் வாஸ்து தெரியும், என்னோட வாஸ்து குறைபாடை நானே சரி பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட உங்க வீட்டு வாஸ்துவை நீங்களே சரி செய்து கொள்ளலாம். இது ஒரு அற்புத வாய்ப்பு, யாருமே தவற விட்டுறாதீங்க. 7 நாள் தான் இந்த கிளாஸ். 7 நாள்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய சூட்சம வாஸ்து முறைகளை நம்ம குருஜி சொல்லி தர போறாங்க. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.